இன்றைக்கி ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய சைஸ் தக்காளி 6, 3 பெரிய வெங்காயம், ஒரு 8 வரமிளகா, கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க. வெங்காயம் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்குறேங்க. வெங்காயம் பாதி அளவு கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வரமிளகா, தக்காளி போட்டு 2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தா தான் வெங்காய தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதுலேயே இது நல்லா வேகும். மூடி போட்டு வேக வைக்கணும். அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புளி, அது சீட்லாம் இல்லாமல் நல்லா பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக போட்டுடுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரைச்சிடணுங்க. இது ஒரு ட்ராப் கூட தண்ணியே சேர்க்கலைங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். காஞ்சதும் கடவுள் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி சட்னியை போட்டு நல்லா வதக்குறேங்க. சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷம் வதக்குறேன். இப்போ டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.